துலாம் ராசி ரொம்ப ரொம்ப சூப்பரான ராசிங்க இந்த துலா ராசி. இந்த துலா ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே பாருங்க சின்ன வயதிலே ரொம்ப கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. அதே நேரத்தில் துலா ராசிக்காரர் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு மனநிலை கொண்டவங்களா இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்காவது ரெண்டு பேருக்கு சண்டை அப்படின்னா அதில் சமரசம் செய்யறதுல சிறந்த ஒரு கெட்டிக்காரர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு ஏதாவது உதவுவதில் அதிகம் ஒரு ஆர்வம் இருக்கக்கூடியவங்க, நேர்மையாக வாழுவாங்க. அதே நேரத்தில் இது பார்த்தீங்களா சுக்கிர பகவானை ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய குடும்பத்தில் தான் இவங்க இப்போ இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அழகு, ஒழுக்கம், சுத்தம் இது எல்லாத்தையுமே விரும்பக்கூடிய ஒரு ராசிங்க. யாருடைய மனதையுமே அதிகமாக இந்த துலா ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே புண்படுத்த மாட்டாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழ தெரிந்தவங்களா இந்த துலா ராசி அன்பர்கள் இருப்பாங்க. மேலுமே இவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது 2026 பல முக்கிய கிரக பயிற்சி சேர்க்கைகள் நடக்க இருக்கு. குறிப்பாக கடகத்தில் சுக்கிரன் குரு சேர்க்கை அற்புத பலன்களை தரும். புதன் வக்கர பயிற்சியும் மாத பிற்பதியில் வக்கர நிவர்த்தியும் அடைய இருக்கார். சூரியனின் கடகராசியில் நுழையக்கூடிய இந்த மாதமானது உங்களுக்கு எப்படி அமைய போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சவால்கள் என்ன, யாரால உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரும், மேலுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த துலா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சில வாய்ப்புகள் இவங்களுக்கு தயக்கத்தால் இழக்க நேரிடும். உடல் நலத்தை அலட்சியப்படுத்தும் பழக்கம் இருக்கலாம். அதே நேரத்தில் வரக்கூடிய நாட்களில் புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சூழல்கள் உருவாகலாம். வேலை அல்லது தொழிலில் ஒரு மெதுவான முன்னேற்றம் கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இந்த துலா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனம் படைத்த ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த துலா ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இவங்ககிட்ட நிறைய நல்ல பழக்கம் இருக்கும், அதை கற்றுக்கலாம். நிதி விஷயங்களில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே சாதகமாக இல்லை. யாருக்காவது கடன் கொடுத்திருந்தா அதை திரும்ப பெறுவதில் சிரமங்களை சந்திக்க நேரலாம். பொதுவாகவே இந்த துலா ராசிக்காரு பாருங்க யார்ட்டையாவது இவங்க கடன் போய் வாங்கினாங்க அப்படின்னா இவங்களுடைய ராசிப்படி சீக்கிரமாகவே அது கட்ட முடியாத ஒரு சூழல் நடக்குமா. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளையோ உங்களுடைய மனைவியோ அவங்கக்கிட்ட பார்த்தீங்களா நீங்கள் கடன் வாங்க சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா யாருக்காவது கடன் கொடுக்குறதும் அது வேண்டாம். நீங்கள் செய்கிறத விட உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய மனைவியோ கொடுக்கறது நல்லது. இல்லை அப்படின்னா மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குமா. அதே நேரத்தில் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது நல்லதல்ல அப்படிங்கிறது உணர்ந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது உங்களை சிக்கலில் ஆழ்த்தக்கூடும். ஒருவரோட உடல்நலக் குறைவுக்காகவும் நீங்கள் பணம் செலவழிக்க நேரிடலாம். அதே நேரத்தில் சந்தேகத்திற்குரிய ஒப்பந்தங்களை தவிர்க்கிறது நல்லது. அதே மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒவ்வொரு நொடியும் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தொடர்ந்து சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே துளாராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தோல்வி அப்படிங்கிறது ஒரு முடிவல்ல, இது புதிய தொடக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. உங்களோட நல்ல மனதிற்கு ஒரு நாள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க. உங்களுக்குள்ள பெரிய ஒரு திறமை இருக்கிறது அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் நம்புங்க. உங்களை நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா தன்னம்பிக்கை ஒருபோதுமே இழக்காதீங்க. கடவுள் தாமதிக்கலாம், ஆனால் உழைப்பை வீணாக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. உங்களோட கனவுகளை மற்றவங்களோட கருத்துக்காக விட்டு விடாதீங்க. நானும் சாதிப்பேன் அப்படிங்கிற எண்ணமே உங்களோட வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். துளாராசிக்காரர்களே, வாழ்க்கையில் சவால்கள் வந்தால் கூட அவற்றை சமநிலையோடு எதிர்கொள்ளக்கூடிய திறமை அப்படிங்கிறது உங்ககிட்ட நிறையவே இருக்குது. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. நேர்மையான எண்ணத்தோடு முன்னேறுங்க. உங்களோட திறமையை நம்புங்க. நல்ல பழக்க வழக்கங்கள், பொறுமை, விடாமுயற்சி உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நம்பி இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை ரொம்ப ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தொடர்ந்து சந்திக்கலாம். துளாராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் மாதத்தோட ஆரம்பத்திலே சில தவிர்க்க முடியாத சங்கடங்கள் நீங்கள் உணரலாம். அதாவது இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தால் கூட அதிலிருந்து விடுபட உறவினர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி எதையுமே யோசித்து செய்வது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் குழப்பம் வருவதற்கு அதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. ஒருவர் நீங்கள் பார்த்தீங்களா புரிஞ்சு கொண்டு நடக்கணும். இருப்பினும் கூட குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். உறவினர்களோட வருகையும் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். விட்டுப்போன உறவுகளை புதுப்பித்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைகள் உருவாகும்.
உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கையில் தாராளமாக உங்களுக்கு பணம் புழங்கும். வங்கி இருப்பு அதிகரிக்கலாம். வீட்டிற்கு பொறுத்த வரைக்குமே அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய நிலைகள் உருவாகும். மனைவி குழந்தைகளோட ஆசைகளை எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி வச்சு நல்ல ஒரு மகிழ்ச்சி அடைவீங்க. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு சில பேர்த்துக்கு இருக்குது. குடும்பத்தினர் மகிழ்ச்சியில் அதிக ஒரு அக்கறை காட்டுவீங்க. குழந்தைகளோட கல்வித்தரம் மேம்படும். அரசியல்வாதிகளோட ஒத்துழைப்புமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துலையுமே ஒரு கவனச்சிதறலை விடாமல் சக ஊழியர்களோட நீங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பீங்க. மேலதிகாரிகளோட கட்டளையை நிறைவேற்ற தவறக்கூடாது. மாத பிற்பாதையில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள அதிகரிப்பு இது எல்லாமே ஏற்படக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பிற்பகுதியில் கவனத்தோடு வேலை செய்ய வேண்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே புதிய நுணுக்கங்களை புகுத்துவீங்க. கூட்டு முயற்சியில் தொழிலை மேம்படுத்த முயற்சி செய்வீங்க. போட்டியாளர்களோட கனவுகளை நீங்கள் சிதறடிப்பீங்க. அதே மாதிரி பாதிப்புகள் எதுவும் அதிகம் இருக்காது. கணக்கு வழக்குகளை கவனமாக கையாள வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த டைமில் உங்களுக்கு தோணும். அதே நேரத்தில் கணக்கில் புலிகள் அப்படின்னே சொல்லலாம் உங்களை. இல்லற பொறுப்பில் பொறுத்த வரைக்குமே இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு உற்சாகமும் ஏற்படக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ஒரு வசீகர தோற்றம் உடையவங்க தான் இந்த துளாராசிக்காரர். நடை, உடை, பாவனை இது எல்லாமே ஒரு சிறப்புன்னு ஒரு ராசி அப்படின்னா இவங்கள சொல்லலாம். தங்கம் விலை ஏறுனா கூட கையிருப்புக்கு தகுந்தாற் போல வாங்கி மகிழ்வீங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்குமே வெற்றிகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணி செய்வீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோமா இந்த காலகட்டத்தில் நல்ல ஜூலை 1, 5, 6, 8, 11, 12 சந்திராஷ்டமம் ஜூலை 12 காலை முதல் 13, 14 அதிகாலை வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தையிலையும் செயலும் ரொம்ப கவனமாக இருங்க. பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செய்யலாம். அதே மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தால் கூட ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது. அதாவது சத்ரு நாகஸ்னம் 6ஆம் பாவம் சனி பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாந்தி அளிக்கும். கோடு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். ஜூலை 2026 துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு யோசிச்சு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தொடர்ந்து சந்திக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு தொழில் வியாபாரம் ஒரு புதிய ஒப்பந்தங்களும் எதிர்பார்த்த லாபமும் வந்து சேரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அலுவலகத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட திறமைக்குரிய நல்ல பேர், கௌரவம் இது எல்லாமே உயர ஆரம்பிக்கும். மேலுமே மாத இறுதியில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு நிம்மதியும் நிறைந்திருக்கும். சுபகாரிய பேச்சுகள் வெற்றியடையும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட ஆதரவு உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமாக இருக்க வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும் மாதமாக அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பண வரவுகள் உங்களோட தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யும் வகையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துளாராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா சிறப்பாக இருக்கும். அப்படின்னா கூட உணவு விஷயத்தில் ரொம்பவே கவனம் தேவை. அதே மாதிரி உடற்பயிற்சி, யோகா, தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வி மற்றும் கலைத்துறையில் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற தொடர்ந்து விடாமுயற்சியோடு படிங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். அதே மாதிரி பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தினமுமே அல்லது செவ்வாய்க்கிழமையில் காமாட்சி அம்மனை வழிபட்டு வர தடைகள் அனைத்துமே விலகி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே உங்களோட வாழ்க்கை எப்போவுமே நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா தொடர்ந்து உங்களுடைய விடாமுயற்சி எப்போவுமே கைவிடாதீங்க. துளாராசிக்காரர் கலை, அழகு, சட்டம் மற்றும் மக்கள் தொடர்பு சார்ந்த தொழில்களில் மிகச்சிறப்பாக நீங்கள் ஜொலிக்கலாம். சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்தவங்க அப்படிங்கிறதுனால நேர்மை, சமநிலையை மையமாக கொண்டு தொழில்கள் செய்கிறது உங்களுக்கு உங்களுடைய ராசிப்படி ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. இதனால் அதிக லாபத்தையும் வெற்றியும் கண்டிப்பாக துளாராசி அன்பர்கள் சந்திக்கலாம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சட்டம் மற்றும் நிர்வாகம்
அதாவது வழக்கறிஞர், நீதித்துறை, மனிதவள மேம்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொழிலெலாம் செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. துலா ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து சுக்கிர பகவான் வழிபாடு செய்கிறது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். என்ன துளாராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகிறது, அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன தொழில் செய்யலாம், உங்களோட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மேலுமே அந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். ஆல்வேஸ் தேங்க்யூ. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.